Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Lifestyle of Afi Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏற்காட் பார்ட் 2 வீடியோ தான் இல்லை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மார்னிங் ஒரு 7 o'clock தான் நான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமுடைய அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு அனுப்பி விட்டுறவா? நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தொலைஞ்சு போலே இல்லை நௌஷி, அது ஊட்டி ஏற்காடு இல்லை, இங்கே ஐஸ்கிரீம் கடையே இல்லை. என் ஐஸ்கிரீம் நீங்கள் தானே. என் அக்கா வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் ஃபேமிலி டூர் வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்குள்ளே அவங்க வந்து தொலைஞ்சிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை வந்து கிண்டல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, சாம்பார், அப்புறமேட்டு வந்து சட்னி. நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கே வந்து எல்லாமே வந்து வந்துடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ஸ்னேப் போடுவேன். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஷோல்டர் மேல கை வைங்க. பரிசிச்சா ஷோல்டர் மேல கை வைங்க. சும்மா கை வைங்க. அப்படிதான். இப்ப வேற கெட்ட அப்புறம் எங்கள் சிச்சா அவங்க தம்பிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்களுமே இந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். மார்னிங் ஒரு 9:30 கிட்ட இருக்கும். அங்கேயே நான் வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எண்டில் வந்து எங்கள் சேச்சாவும் சிச்சாவும் வந்துருந்தாங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து உள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து போகல. நானும் அக்காவும் வெளியே நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த ஏதோ பழ சொல்லுவாங்க. இதை காய வச்சு எடுப்பாங்களா? காய வச்சு இந்த தோலை உரிச்சு இதை வறுத்து அரைக்கணும். அதான் காஃபி கட்டை வறுத்து அரைக்கப்பட்டது. அங்கேருந்து வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பறித்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கமலாப்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடக்குள்ளவே. நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம், ஒரு 20 minutes இல்லை 30 minutes ஆகும். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து மெயின் ரோடுக்கு வரத்துக்கே. இங்கே ஒரு லேக் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஓரமாக வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சாக்லேட்ஸ் அதெல்லாமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். ரைட் சைடு வந்து கட் பண்ணி போனாக்கா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கேயே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து டேஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியதுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் வந்து விற்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன சமயத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லை. பேலீஃப், கஸ்தூரி மேத்தி, அப்புறம் இதெல்லாமே தான் இருந்துச்சு. வேறு எதுவுமே இல்லை அங்கே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் சரி எனக்கு நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நேந்திரம்பழ சிப்ஸ் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம்.
அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோடைய ஃப்ளேவரே வந்து சுத்தமாக வந்து இல்லை, சும்மா ரீஃபண்ட் ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அந்த ஒரு டப்பாவே பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா கிட்ட வந்துச்சு. எங்கேயே பார்த்திங்கன்னா மூலிகை தைலெல்லாம் வச்சுருக்காங்க, ஹேர் ஆயிலும் வச்சுருக்காங்க. நான் வாங்கினது எல்லாத்துக்குமே பில் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஷாப் வந்து கீழே இருக்க போல், இவங்க ரெடி பண்ணுற சாக்லேட் எல்லாமே வந்து மேலே இருக்குது. நாங்கள் வந்து மேலேயும் போய் வந்து பார்த்துருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து சாம்பிளுக்கு வந்து டேஸ்ட் பண்ண வந்து கொடுக்குறாங்க. மேலே போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மோல்டெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து செட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது சூப் நாங்கள் வந்து நேற்று வந்து வாங்கி வந்து குடிச்சிருந்தோம். அந்த நேம் கூட எனக்கு வந்து தெரியல. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் அது ஒன்று கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறமேட்டா ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் மலையிலேருந்து இறங்கக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வீணாயிடும்னு நான் நினச்சேன். ஆனால் அது எதுவுமே வந்து வீணாகல. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு மலை ஏறுறப்ப கூட அந்த வாமிட்டிங் இதெல்லாமே இல்லை. ஆனால் எனக்கு மலை இறங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தலை சுற்றிச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டே தான் வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப தலை சுற்றலாம் இருந்துச்சு. சரி வாமிட் ஏதாவது வந்துட போதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணை மூடிட்டே இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டர் தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த மலையிலேருந்து இறங்கும் போது தான் அப்பாடியே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். சேலம் கிட்டேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகர் டெம்பிள் வந்துருக்கு இந்த சேலம் கிட்ட. அந்த கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அங்கே நாங்கள் வந்து போயிருந்தோம். ஏன்னா எங்கள் கூட வந்து கொஞ்சம் வந்து ஹிந்துஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே சுற்றி வந்து கடை வந்து இருந்துச்சு. அங்கே நாங்கள் வந்து போயிட்டு கரும்பு ஜூஸ், ஐஸ்கிரீமு இது எல்லாமே இது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏற்காட்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சில்லாக இருந்துச்சு. ஆனால் வெயில் இருந்துச்சு. ஆனால் ஒரு போட்டு வேர்வை கூட வரல. ஆனால் மலை இறங்கினதுக்கப்புறமேட்டா சரியான அனல். வேன்லேயே உட்காண்ட்ருந்தோன்னா ரொம்ப அனலாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஏஞ்சி வெளியே வந்ததே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:30 கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கடை வந்து இருந்துச்சு. அங்கே இந்த ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருந்துச்சு அந்த கோவில்கிட்ட. ஆளாளுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, தயிர் சாதம் இதெல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி எங்கள் பா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாம்பாரா இல்லை ரசமானே தெரியல அப்படின்ட்டு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்க்கு நாங்கள் வந்து போக வேண்டியது தான். ஆத்தூர்கிட்டே இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா முட்டல் ஃபால்ஸு. இந்த ஊருக்குள்ளே போய் போகக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று ஒரு ரைடு போகிற மாதிரியே இருந்துச்சு. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிட்டே நாங்கள் வந்து போயிட்டோம். இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பே பண்ணோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உள்ளே போகிறதுக்கு வந்து பே பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து நாங்கள் வந்து நடந்து போயிருந்தோம். ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே நாங்கள் வந்து நடந்து போயிருந்தோம். சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா. நாங்கள் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து ஃபால்ஸ்க்கே நான் வந்து போகிறேன். ஆனால் இது வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக. அந்த தண்ணியில் கால் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப தூரம் நடந்து போகணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அங்கே நடந்து போயிட்டோன்னா அதை பார்த்தாக்கா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து இடம்லாம் இருக்குது. நல்லா சேஃபான ஒரு பிளேஸாக தான் இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே நாங்கள் வந்து இங்கேயே தான் இருந்தோம். ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே வந்தீங்கன்னா. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து இதான் நல்ல சேஃப்டி தான் இது. அதெல்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நல்ல ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன, நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி வரலான்னு சொல்லிட்டு வந்து அங்கேயே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் நாங்கள் அங்கே போகிறோமா போகலையான்னு சொல்லிட்டு.
நல்லா இங்கே ஃபால்ஸில் இருந்தாலும் நல்லா பசி எடுத்துக்கிச்சு. அங்கேயே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு கடை வந்து இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி எல்லாமே இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் வந்து வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களுமே சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறமேட்டா லாங் வீடியோவும் நான் வந்து போட வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோன்பு தான் ஸ்டார்ட் ஆகுது. இஃப்தாருக்கும் சஹருக்கும் உள்ள வீடியோஸ் நான் வந்து போட நான் வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுறேன். ரெசிபீஸும் நான் நிறையா வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.